ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் பேக் டு தலைவர் SLK கேமிங். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை கிராணி டோர் எஸ்கேப் தான் பார்க்கலாம். கார் எஸ்கேப் பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னா எனக்கு கொஞ்சம் பிரச்சனை. அதோட என் அம்மா செல்ல நெட்டு வேறு இல்லை, அதே பிரச்சனை. சரி விடுங்க, வளம் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தடவை நம்ம டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். நார்மல்னா நமக்கு எப்போவுமே ஈஸி. ப்ராக்டிஸ் நிற்கிற மாதிரிங்க ஈஸி தான். சரி வாங்க வச்சுருவோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? ஆரம்பிச்சிருச்சு. என்னங்க இவ்வளோ நேரம் ஆகுது? அப்படியே அடிச்சு போடுவாடா. உன்னை பேச சொல்கிற போது மட்டும் பேசு. சரி வாங்க நம்ம ஆரம்பிப்போம். வழக்கம் போல் இதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். சென்சிட்டிவ் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். பக்கெல்லாம் பண்ண வேணாம். ஐயோ கிராணி பார்த்துருச்சுங்க. சரி வாங்க வரும். நான் ஒழிஞ்சுக்க போல பொருள் தேடணும். இங்கே இப்போதைக்கு இந்த ஜாடி இங்கே போட்டு போயிடுவோம். அவன் சத்தம் கேட்டு வருவா. நம்ம இப்போ அப்படியே இங்கே போவோம். எப்போ ஏதாவது பொருள் இருக்கான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். காக்கா ரிமோட் வச்சுருக்குங்க. அதெல்லாம் அப்புறம் வீட்டுக்கு பார்த்துக்கலாம் கிருஷ்ணா. இங்கே வா. இங்கே வழக்கம் போல் எதுவும் இருக்காது. இந்த ரூம்குள்ளே என்ன இருக்குது? ஃப்ரீ ஸ்ட்ராப் இண்டிகோலில் டேய் குச்சியத்தான் நான் தெரியும் இண்டிகோலுன்ட்டு. நான் எதுக்கு ஏன் மேஃப் பண்ணோம்? சும்மா இருற வாய வச்சு கிருஷ்ணா சும்மா இருற. இவன் தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்க என் தம்பி. இவனை வச்சுட்டு ஓட்டுறதே பெரிய விஷயமா இருக்கு. அடிச்சு விட்டு போயிடுவோம் பெல்ல. அதெல்லாம் வேணாம் தம்பி, எல்லாம் டைம் வேஸ்ட்டு. ஷாட்கன் பார்ட் கிடச்சிருக்கு. டேய் என்ன விளையாடுறியா? ஐயோ விழுந்துருச்சு. இப்போ கிராணி வேற வருமே இந்த சத்தத்துக்கு. கேட்டால் நல்லா இந்த ஜாடியாவது சத்தம் போட்டு போகும். ஸ்பேர் பிளக் என்னங்க வந்ததுலேருந்து ஒரே என்னது கார் எஸ்கேப். எனக்கு தெரியுது இது ரெண்டுமே தேவைப்படாது. ஓடிடுறா. நம்மளுக்கு ஷாட்கன் பார்ட் கிடச்சிருக்கே தவிர டோர் எஸ்கேப் தேவையான ஒரு பொருள் இப்போதைக்கு கிடைக்கல. இப்போ தான் நீங்கள் சத்தம் போட்டு விட்டேன். இப்போ கிராணி இங்கே இருக்குமா இல்லை எங்கே இருக்கும்? அது வேறு டவுட்டாக இருக்குது. ஒரு நிமிஷம் போருங்க. நான் இங்கேருந்து சத்தத்தை போட்டு விடணும். கிராணி எங்கே இருக்கோ தெரில. எனக்கு வேறு டவுட்டாக இருக்குங்க.
அது பெல் எவ்வளோ பெரிய மூளைக்காரி இவன். அந்த பச்சை கிட்ட போடு. சரி இப்போ வரும். ஏதோ கதவு திறக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. வாங்க போவோம். இந்த பார்ட்டியும் போய் அசம்பிள் பண்ணி வச்சுட்டு வந்துடலாம். இன்னும் ஒரு பார்ட் கிடச்சா ஷார்ட்கன் அசம்பிள் பண்ணிக்கலாம். கிராணி ஏதோ கதவை உடைக்கிற மாதிரியே சத்தம் கேட்குதுங்க. இப்போ ட்ராப் போட்டிருக்குங்க. ஆமாம், அது என்னன்னு தெரியல. ஆனால் ஏதோ கதவு திறக்கிற மாதிரி மட்டும் சத்தம் கேட்குது. இப்போ கதவு திறந்துருச்சு. நீ நடந்து போகிற சத்தம் இப்போ கேட்குது. அடிச்சு விட்டாச்சு. நம்ம இங்கேயே ரொம்ப நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நம்ம இப்போ கீழே போகலாம், மேலே போகலாம். இன்னும் ஒரு பொருளும் கிடைக்கலங்க. உருப்படியாக நம்ம டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு. இங்கே பெல் இருக்கே, இதை தட்டி விடாமல் அப்படியே சுற்றி போகலாம். வணக்கம் 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 சொல்லு. இங்கே ஏதாவது இருக்கா ஸ்பெஷல் கீ? சீக்கிரம் போயோ, எனக்கு தெரியும்யா, நீ வாய முடியும். வணக்கம் வணக்கம், போயிட்டு வரேங்க. அதிர்ஷ்டம் வாங்கிட்டு போவோம். அதை அங்கேயே தட்டி விட்டனால நின்று சத்தம் வந்துச்சுலாங்க. கார் பேட்டரி. ஏய், ஒரு உருப்படியான பொருளாவது தரீங்களாடா நீங்கள்? தட்டி விடாம கட்டிங் பிளேசர் போடுங்க. இப்போதே ஒரு உருப்படியான பொருளே கிராணி எல்லாம் முன்னாடி கிராணி விளையாடும்போது ரொம்ப பயப்படுவான். ஆனால் இப்போ கொஞ்சம் பழகிட்டேன். ஆனால் எனக்கு பயம் போவே மாட்டேங்குது. இந்த கிராணி ஒன்று தொலை பண்ணிட்டே இருக்கு. இப்போவே 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த கிராணி எங்கேயாவது ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா, பக் ஆயிடுச்சுன்னா, அது எப்படா பக் ஆகும்? இல்லை, எங்கேயாவது பக் ஆச்சுன்னா நம்மளே தானடா கிராணி மட்டும்தானடா கிராணியை ஒர்க் பண்ண முடியும். ஒரு தடவை அன்னைக்கு வந்துச்சுல, அது கிராணி மல்டி பிளேயரில் வந்துச்சு. இது வெறும் மல்டி பிளேயருங்க. இவன் மல்டி பிளேயரா? வெறும் மல்டி. இது சாதாரணது, அது மல்டி பிளேயர். இவன் சொல்கிறதெல்லாம் கண்டுக்காதீங்க கைஸ். இதை சும்மா பேஸ் டோனிக்கு வச்சுருக்கேன், விட்டா பேசிகிட்டே போவேன். ஆமாம், ஏன்னா 100க்கு மேலே பேசியிருக்கேன். கிராணி பைத்தியக்காரி ஒழுங்காக வந்து மாறுறா. பைத்தியக்காரி காமெடி பண்ணாதடா. நானாவது காமெடியாவது கீமெடியாவது. நீ பண்ணுற காமெடிக்கு எனக்கு சிரிப்பே வரல. இங்கே ஏதாவது பொருள் இருக்கா? சும்மா இருக்கும், சும்மா இருக்கும். அம்மாவுக்கு தெரியும். ஐயோ, நான் வேறு சத்தம் போட்டேனே. வாங்கோ வாங்கோ வாங்கோ, வந்து ஜூஸ் வாங்கிட்டு போங்க. இல்லை, ஐஸ்கிரீம் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு சாப்பிடுவோம். நீ லூஸா இருக்காங்க பாரு. நீ இந்த ஒயரை கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ அதை இங்கே போட்டு இந்த இதை இதோ இப்போதான் சத்தம் போட்டேன். இந்த கிராணி வரட்டும் வரைக்கும் என்ன செய்யுது?
இங்கே அந்த கிராணி இருக்கு. இல்லை பார்த்து பத்திரமா போட்டு. எனக்கு இங்கே தான் ஒரு ஸ்லீப் சத்தம் கேட்குது. இங்கே நீ சும்மாவே இருக்க மாட்டியாடா, நிறுத்திட சத்தம் போடாம. பார்த்துருச்சு எனக்கு ஒழிஞ்சுக்க தெரியாதா? சீக்கிரம் உனக்காகவே 10 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னும் பாதி உருப்படியான பொருள்ஸ்லாம் கிடைக்கவே இல்லை. கிடச்ச ஒரே ஒரு கட்டிங் பிளேசர், அதை வச்சு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டே கிருஷ்ணா தொல்லை பண்ணாதான். இவன் வேற ஒருத்தர் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கான். நீ பெரிய டீச்சரு, நீ சொன்னா நான் அப்படியே கீப் பண்ணணும். நாலாவது படிச்சுட்டு வந்து கேள்வி பண்ணிட்டு இருக்கேன். டேய் சும்மாடா, வீடியோ அப்படி இப்படியெல்லாம் தொல்லை பண்ணாதடா. இவன் நம்மளை இவன் வந்து வேற இடத்துக்கு டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இன்னும் அந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி விட்டு பாருங்க. ஏன்னா 1 லைக் இஸ் ஈக்குவல் டு 1 மோட்டிவேஷன். ஆனால் யாருமே நம்ம சேனலில் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. அதே எனக்கு கொஞ்சம் சோகமாகவே இருக்குது. பாருங்க, நிறையா வருதுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் நிறையா இருக்குது, ஆனால் எனக்கு லைக்கும் வேணுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் வச்சுக்கிட்டு என்னத்தை சேருது? வாங்கிட்டாங்க, அதே எங்களுக்கு சத்தம் போடாமல் என்னங்க இந்த கிராணி திரும்பி வருது? ஒரு வேளை பார்த்துடுச்சா? அதே சத்தம் போட்டு அதே கீழே விட்டு போங்க. ஆட சீக்கிரம் போ கிளவி, நான் அந்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இவன் வேற எத்தனை சுத்து பண்ற? ஒருவேளை எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோ? ஏதோ ஒரு சத்தத்தை போட்டு விட்டான். விட்றா போடுற சத்தத்துக்கே கிராணி வந்துடும் போலே. ட்ரம்மு ஊற்ற அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள என்ன இருக்கு? காக்வீல். ஓகே, வரப்போகுது. டேய் கிருஷ்ணா வந்துருச்சுங்க. வரப்போதுன்னு வந்துருச்சு. ஜஸ்ட் மிஸ். பெயிண்டிங் பீஸ் போ. போயிட்டு உனக்காக ஒரு சத்தம் போட்டு விட்டுருக்கேன். போ வந்துச்சு. இன்னும் உனக்கு தெரியும் நினைப்பா. இங்கே சேஃப்டி இருக்கு. உனக்கு பெரிய ரஜினி நினைப்பு. களைச்சு போட்டுருவியா? என்னத்த ட்ரெஸ்ஸைய என்னத்த? அதான் என்னத்த களைச்சு போட்டுருவ? ட்ரெஸ்ஸா பேப்பரா? அப்ப நீ தானே ஏதாவது களைச்சு போடுவேன்னு இருக்க. நீ 7:30 இழுக்கோ. இவன் வேற டேய் சும்மா இருக்கியாடா, தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீடியோ போடும்போது. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இவன் இப்படி தான். சரி விடு.
அதுக்கு நீ என்னத்துக்கூட தேவையில்லாத என்னது டைட்டிலுக்குலாம் வர. நான் சத்தம் போடுறதுக்குதே இப்படி வந்தேன். எங்கே நான் இங்கே இருந்த இதை காணா. அப்போ கிராண்ட் இங்கே எங்கேயாவது இருக்கா? இந்த போல்ட்டெல்லாம் கழட்டி விட்டுருலாமா? இந்த போல்ட்டை உள்ளே போனால் தான் கட்ட முடியும். உள்ளே போனால் மட்டும்தான் கழட்ட முடியுமா? இங்கே ஐயோ சத்தம் கேட்குறது தப்பாக எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹெட்செட் வேறு ரிப்பேர் இவ்வளோ நேரம் ஹெட்செட்டு போட்டேன். அவன் எங்காவது கேட்க மாட்டேங்கிற ஒரு இதில், அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி எதுவும் இல்லை. இந்த இதுக்கு முடியாது. எங்கள் பாட்டி பார்க்கும்போது ஒரு சீரியல் சரி வேற என்னங்க இந்த கிராணி சத்தம் போட்டு வரலையா? இல்லை அது வர்றதுக்கு தான் லேட் பண்ணுதா? கிராணி அங்கே தாங்க போகுது. அப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. டேய் என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்க? நான் இங்கே ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. அது அங்கிட்டான போதே, எனக்கு இங்கிட்டாண்ட வேலை. கார்கி போடுங்க. அசத்தல் சூப்பர். மாஸ்டர் கீ அடி சக்கடி. மாஸ்டர் கீ அங்கே டோர்கிட்ட தான் யூஸ் ஆகும். இங்கே என்னமோ எழுதி இருக்கு, ஆனால் என்னன்னே தெரியல. சரி படி. டேய் எனக்கு படிக்க ஃபோனு காக்கா திங்க ஆரம்பிச்சிருச்சாங்க. ஃபோனுக்கு திரும்ப ஆகுது. இதை அப்படியே இங்கே போட்டு போகும். ஒரு பீஸ் கிடைச்சா போதுங்க. ஷார்ட் கன் உருவாக்கி 2 ஷாட் டமால் டமால். ஆனால் அதுக்கு ஒரு தான் இருக்கணும். நீ சும்மாறா, நீ என்கிட்ட தேவையில்ல வேலை. அவனை கேட்டேனா? ஆமாம் கேட்டேன். டே கிருஷ்ணா அடிச்சு விடுவேண்டா. தர்பூசணி எங்கே இருக்கு சொல்லு, கண்டுபிடிக்கிறேன். போடாடே, அதுக்கெல்லாம் பயப்படுறாள். நான் கிடையாது, நீயா தான் இருப்ப. சத்தம் போடாமல் இருக்கியா கிருஷ்ணா? ஒரு நிமிஷம் பாருங்க. நான் வாட்டர் மெலனில் ஏதாவது சூப்பரான பொருள் கிடச்சோன்னே உங்கள்கிட்ட பேசுகிறேன். இல்லைங்க எனக்கு ஸ்பெஷல் கீ கிடச்சிருக்கு. அதை தவிர எனக்கு எந்த பொருளும் கிடைக்கல. அப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அந்த படிக்கட்டுக்கு அடியில் இருக்கிறத எடுத்தேன். அங்கே எனக்கு ரஸ்டி பேரில் கீ தான் கிடச்சிச்சாங்க. ஸ்பைடர் கீ எனக்கு தெரியும் கிருஷ்ணா. நான் தானே உனக்கு சொல்லியே கொடுத்தேன். நீ எனக்கு சொல்லி தந்தேன்னு தெரியும். அது இன்னும் நான் ஸ்பைடர் விட்டியாவா? நீ தான் சொல்லி கொடுத்த ஃப்ரெண்ட்ஸா. இதை வச்சுட்டு ஒன்று தீங்கிட்டு முடியாதுங்க. என்னங்க எல்லாமே நம்மளுக்கு உருப்படியாகவே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே எதுவுமே உருப்படியாக கிடைக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு உருப்படியாக கிடைச்சது வெறும் ஒரு மாஸ்டர் தாங்க. அப்புறம் நான் எங்கேயோ கன் பார்க் பார்த்தேங்க. அங்கே போய் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். தர்பூசணி கிடைச்சாலும் நல்லா தான் இருக்கும். தர்பூசணி நல்ல விலையில் கிடைக்குது. தர்பூசணி அப்புறம் தான் விச்சாண்டு எங்கே இருக்கும்? என்னங்க இது நம்மளுக்கு ஒரு பொருளுமே ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது. கிராணி மாஸ்டர் கீ தான்
பிளேசர் இது ரெண்டு தான் உருப்படியாக கிடச்சிருக்கே தவிர கிடைக்கல. ஷார்ட் கன் அசம்பிள் பண்ணுவோம். கரணி வந்து நீலங்க நான் வேறு ஏதாவது கண்டுபிடிச்சிட்டேன் உங்களுக்கு. ஏங்க எனக்கு வந்து இந்த ஸ்பைடர் கீ கிடச்சி நான் புக் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன். என்னங்க ரொம்ப நேரமாக கிராணியே ரொம்ப நேரமாக சத்தம் மட்டும் கேட்குறீங்க. ஆமாங்க அதை நான் ஒரு தடவை பார்த்து போட்டேன். நீங்கள் அந்த முதல் தடவை கட் பண்ணும் போதே அது என்னென்னு தேடிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை பக்கெல்லாம் இருக்காது. அதை சுற்றி பண்ணுறேன். ஒரு இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இங்கே இன்னொரு காய்கறி கடைசி போடுங்க. நம்மளுக்கு பிளேவுஸ் கீ மட்டும் கிடச்சா போதுங்க. பிளேவுஸ் கீ கிடச்சா மட்டும் போதும். இப்போதைக்கு நம்ம இந்த காய்கறியே அக்செப்ட் பண்ணுவோம். ஓடு 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 திரும்பி பார்க்க ஓடு போடு. நீ கண்ணா மூடிக்க. வாங்கிதே இந்த இடத்த பார்த்தா சுத்தமாக பயமாச்சு. ஒரு பொருளாவது உருப்படியாக கிடைக்குதா? சுத்தமான பார்க்கலாம் இல்லை. எங்கிட்டிருந்து வரப்போதோ எங்கிட்டிருந்து கவ போதோ இந்த பக்கம் இருந்து திடீர்னு வந்துடும். சீக்கிரம் வண்டி இல்லை. இங்கே என்ன இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து அதை போய் பார்த்து பேட்லக்கி கிடச்சிருச்சு. இப்போ இடத்துக்கு சேஃப்டியாக போகணும். இல்லைன்னா அவ்வளோதான் போட்டு கதக்களி ஆடிடுவோம். காட்டுறக்கூடாது. ஆமாம் இதுவுமே எனக்கு ஸ்க்ரூட்ரைவர் தேவைப்படாது. ஆனால் எனக்கு இன்னும் ஹேமர் மட்டும் தேவைப்படுங்க. ஹேமர் எங்கே இருக்குன்னு யாருக்கு தெரியும்? டேய் அடிச்சு வேணும் வச்சுக்க. அவ்வளோதான். எப்படி கொடுக்குறது? நம்ம வீட்டில் இருக்க ஹேமர் இவனுக்கு. எனக்கு வேறு அதை பார்த்ததுலேருந்து கை காலம் நடுங்க. இவனுக்கு ஹேமர் மட்டும் கிடச்சா போதும், நம்ம ஜெயிச்சிடலாம். ஆனால் இப்போ ஹேமர் எங்கே இருக்கும்? அதைத்தான் நான் யோசிச்சேன். பிச்சாண்டில் எங்கே இருக்கு? அது எங்கே இருக்கு? பிச்சாண்டில் போய் பார்த்துடுவான். எனக்கு மழகி போச்சுடுவான். எனக்கு நம்பர் எங்கே இருக்குன்னு தெரில. ஏதாவது போய் பண்ணி விட்டுருவோம். நம்பர் எங்கே இருக்குன்னே தெரில. நீ கண்ணை முடிக்க, காது முடிக்க, வாயை முடிக்க, எதை வேணாலும் முடிக்க. நம்ம எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அங்கேயே கரெக்டாக போயிட்டு வரீங்க. தயவு செஞ்சு இங்கே வந்துடு.
பார்க்க போகுது. இப்போ இங்கிட்டு ஓடிக்கிறேன். பார்த்துட்டால இல்லை ஹேமர் மட்டும் கிடச்சிச்சுன்னா போதும், நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இந்த கிளம்பி ஹேமர் எங்கே வச்சு வச்சுருக்காங்கன்னு தெரியல. கிளம்பி ஹேமர் எங்கே வச்சுருக்கேன், அந்த இதை வந்துட்டேன். நான் இங்கே வந்து பார்த்துட்டு போயிடுறேன். ஏய் கிருஷ்ணா சத்தம் போடாமடுறா. சத்தம் போடாமல் இருக்கே அதை செஞ்சு. என்ன நம்பரு பார்க்கல, நானும் பார்க்கல நம்பர் எதுனே. சும்மா அடிச்சு விடுவோம். அடிக்க போகிறேன். திருச்சி வந்தாலே இங்கே பிங்கே பாங்கி ஃபாதர் ஹேசர் தாங்கி அம்மகி உம்மகி இங்கே பிங்கே பாங்கி தட்டலாமா? யோ ஓ மை காட், ஐ கேனாட் பிலீவ் இட். நம்பர் பார்த்தாமே அடிச்சுட்டேன். நல்ல வேலைங்க, நீங்களே வேணா பார்த்துக்கங்க வீடியோ. நான் எங்கேயுமே நம்பரை பார்க்கல, எல்லாம் அந்த கடவுளோட அருள். வரடி டேய், என்னடா பண்ற? சும்மா எதுக்கு புசு போட்ட? டேய் இந்த வீடியோ இப்படியெல்லாம் பேசாதடா, நான் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணல. பார்க்கல, நீ சும்மா இரு. ஐயோ டேய், ஏன்டா இப்படியெல்லாம் வாய் விடுற? பார்த்தேன், நல்லா பார்த்தேன். பார்த்தியா, நான் சொன்னோடனே என் தங்கச்சி வந்துருச்சு. அது உன் தங்கச்சியே ஃபஸ்ட்டு கிடையாது. ஓ தங்கச்சின்னா நீயும் ஸ்பைடர் மேன் தானே இருக்கலாம். இல்லை என் தம்பி. எங்க இதுக்கே 30 நிமிஷம் ஆகி போச்சுங்க. இன்னைக்கு கண்டிப்பாக எங்கள் அம்மா செல்ல இருக்க நெட்டு தீர போகுது. ஏன்னா 4 ஜிபி கேட்குங்க 30 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா. எங்க நல்ல வேலை. நான் சுற்றுறேன்டா. நானே சுற்றுறேன் போடா. நான் தானே இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன். ஹேமரே தாங்க. அப்படி பண்ணி முடிக்க போகிறோம். கிராணியை ஒரு அடி போடு. நான் ஏற்கனவே ஷாட்கன் அசம்பிள் பண்ணி நம்ம எதிர்க்கிற ரூமில் தான் வச்சுருக்கேன். கிராணியை ஒரு அடியை அடிச்சுட்டு போயிடலாம். It's time to escape, மாமே. இது திருப்பி கூட்டுக்கும் நேரம் மாமே. இப்போ ஹேமர் எடுத்து உடச்சு விட்டுருவோம். இப்போ நான் போய் ஒரு இடத்துல குதிச்சு ஷாட்கன் அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தடவை எனக்கு அது தெரியும்டா. ஷாட்கன் நான் என் ரூமில் தான் வச்சுருக்கேன். இப்போ இங்கேருந்து ஒரு தடவை கிராணியோட ஆசைக்காக குச்சிக்கலாம். கிராணி கிட்ட நம்ம ஒரு தடவை அடி வாங்கிக்கல. இப்போ இட்ஸ் டைம் டு ரிவெஞ்ச். டே 2 நம்ம டே 1 எல்லாம் வேலையும் சார் பரணி ரகசியம் சும்மா ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ரகசியம் பண்ணி. சரி எங்கே ட்ராப் போட்டு வச்சிருக்கு பார்த்தீங்களா? நான் எந்திரிக்கணும்னு ஆமாங்க, அது ஒரு ரகசியம். அதை நான் உங்களுக்கு 1K அடித்ததுக்கப்புறம் சொல்கிறேன். வாங்க வந்து தரிசனம் வாங்கிட்டு போங்க. தரிசனம் முடிச்சாச்சு. சரி பாய் கிராணி. பாய். இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய டைலாக்டா கிருஷ்ணா. கிராணி பாய். போயிட்டு வரேன் டாட்டா. கிராணி வரைஞ்சி வச்சிருந்தாருல கிராணிய ஒரு சும்மா அப்புறமேட்டுக்கு. சரி கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து கிராணி சீவரஸ்கே போகலாமா இல்லை என்ன போகலாம்? இல்லை கிராணி 4 போடலாம். கிராணி 4ல இப்போதைக்கு போட முடியாது. அதான் நீ ஏன் தேர்த்திருக்க? அது
நான் ஏற்றி வச்சுருக்கேன். இதோட கிராணி டோர் எஸ்கேப் வந்துச்சுங்க. அடுத்து நம்ம சீவர் எஸ்கேப் போடலாமா இல்லை கார் எஸ்கேப் நான் ஏற்கனவே போட்டேங்க. வாய் முடி என்ன சொல்ல முடியும். இதுக்கடுத்து நம்ம சீவர் எஸ்கேப் போடலாமா இல்லை வேறு என்ன கேம் போடலான்னு கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. அதுவரை உங்களோட வந்து விடைபெறுவது நான் உங்கள் தலைவர் SLK. பாய் 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 கிரணி பை கிரடி. சை